அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே சண்டே மினி பிளாக் ஒன்றாவே பார்த்துடலாமாங்க. ஃப்ரைடே பார்த்திங்கன்னா சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் அன்றைக்கி வந்து வறுவல் தாங்க ரெடி பண்ணி சிந்தாமணி சிக்கன் வந்து ரெடி பண்ணியிருந்தேங்க. அதுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நிறையவே. அது கூடவே சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு, அது கூட ஒரு 10 வரமிளகா வந்து விதநீக்கி வந்து சேர்த்துக்கிட்டு, ஒரு 2 கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, லைட்டாக பொன்னிறு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கிலோ சிக்கனு அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள். இப்போ வந்து இது நல்லா வந்து கலர் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணியே சேர்க்க தேவையில்லை. அப்படியே வந்து மூடி வச்சுக்கலாம். நம்ம சிக்கனில் வந்து தண்ணி இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வெந்துடும் அப்படியே. அதனால் அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் வெந்தால் போதும். அதனால் மறுபடியும் மூடி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி மறுபடியும் வந்து நான் வெந்துருச்சான்னு பார்த்தேன். நல்லாவே வெந்துருச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குருமிளகு தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன். போட்டு இறக்குனா சூப்பரான சிந்தாமணி சிக்கன் வந்து ரெடியாக இருங்க. இதை நான் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஓகனுலாம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சண்டே எடுத்ததுங்க. சண்டே வந்து மீன் தான் வாங்கியிருந்தோம். அன்றைக்கி வந்து கட்லா மீன் வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், என்ன பேருன்னு தெரில. அதில் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்துட்டு வறுவலுக்காக வந்து பிரட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா குழம்புக்குமே வந்து போட்டாச்சு. 2 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளிப் எடுக்க முடிஞ்சு, அதனால தான் ஒரே வீடியோவாக வந்து போட்டுட்டேன். சண்டே ஈவினிங் போல் தங்கச்சி சிச்சானு எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வரும்போது அவங்க இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பேல்பூரி, பிரெட் ஆம்லெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ரவுண்டு கட்டி உட்காந்து நாயமெல்லாம் பேசிட்டு அன்றைக்கான டே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.